அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோயில். ஸோ நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஓபியில் வந்து கன்சல்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் எங்களுக்கு மூட்டு தேஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, வாக்கிங் போகலாமா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம வந்து வாக்கிங் போகாதீங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை நிறைய போங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்குமே நமக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வாக்கிங் போனால் மூட்டு தேய்மா அப்படிங்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கார் இருக்குது, காரோட டயர் வந்து கார் நிறைய ஓடினா தேயுமா? கண்டிப்பாக தேயும். ஸோ அதேமாதிரி நம்மளுடைய மூட்டும் வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் நமக்கு படைச்சது வந்து நம்ம 20 வயசு 30 வயசாக இருக்கும்போது இளமையாக இருக்குது. அந்த குருத்தெலும்புகள் வந்து வலுவலுன்னு இருக்குது, உள்ள நல்ல ஃப்ளூயிட் இருக்குது, நல்ல ஹைட்ரேஷனோடு இருக்குது, வலுவலுப்பான தன்மையில் இருக்குது. இது கிராஜுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 40 அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் போகும்போதே பார்த்திங்கன்னா லேசான அந்த ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லேசான விரிசல்கள் வந்து வர ஆரம்பிச்சிருது. 40 to 50 அந்த ரேஞ்சில் பார்க்கும் பார்த்திங்கன்னா சில இடத்துல கார்ட்லேஜ் டிஃபெக்ட்டும் வந்துடுது. அந்த குருத்தெலும்பினுடைய டிஃபெக்ட் வந்து என்ன செய்யுது, சில இடங்களில் வர ஆரம்பிச்சிருது. ஒரு 50 ஏஜுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானங்கிறது ஒரிஜினலாகவே வந்துடுது. ஒரு 60 வயசில் ஆகும்போது கம்ப்ளீட்டாக மூட்டு தேயக்கூடிய ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம பார்க்குறோம். ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வருது. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் மாதிரி இருக்கோம், நம்மளுடைய வயசு என்ன, நம்மளுடைய ஆக்டிவிட்டி லெவல் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் நம்ம சொல்ல முடியும். நடந்தால் மூட்டு தேய்மா அப்படின்னு. ஸோ வந்து நார்மல் பீப்புள் ஒரு 30 வயசு 40 வயசு மிடில் ஏஜில் இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, மூட்டில் எந்த ஒரு வலி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமாக என்ன செய்யலாம், எப்பயும் கூட நீங்கள் வாக்கிங் போகலாம். ஒரு 40 to 50 ஏஜ் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் மூட்டு வலி இருக்குது டாக்டர், ஆனால் நாங்கள் மூட்டு வந்து நம்ம வாக்கிங் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னு பார்த்தோன்னா, வாக்கிங் டெய்லி பண்ணும்போது நமக்கு வந்து ஹார்ட் நம்ம ஹெல்த்தி ஆகுது, லங்ஸ் ஹெல்த்தி ஆகுது, வெயிட்டை நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வைக்க முடியும், நம்மளோட எனர்ஜி பூஸ்டப் ஆகுது, ஈவன் எமோஷனலாகவும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நல்லா சுறுசுறுப்பாக உணர்கிறோம். நம்மளுடைய போன்ஸ்லேருந்து நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸுக்குமே நல்ல பிளட் சப்ளை கிடச்சி நமக்கு ஓவரால் ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் வாக்கிங்கிறது எல்லாருக்கும் ஒரு இன்றியமையாத ஒன்று. ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ மூட்டு தேய்மானம் அடைஞ்சவங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே மூட்டு வலியோடு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே சில பேருக்கு மூட்டு வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், இன்னும் சில பேருக்கு வளைவே ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க அந்த வாக்கிங் போகிறத நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் வாக்கிங் போவீங்க அப்படின்னு கேட்டால் 2 மணி நேரம் போகணும். அவ்வளோ நேரம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 20 to 30 மினிட்ஸுங்கிறது ரீசனபிளாக எல்லாரும் சொல்லக்கூடியது. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வாரத்தில் 5 நாளோ 6 நாளோ நம்ம போய்க்கலாம். ஒரு நாள் வேணால் இடையில லீவ் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம மூட்டுக்கும் நல்லது, நம்ம இதயத்துக்கும் நல்லது. ஸோ வந்து வாக்கிங் போகலாம், ஒரு லிமிட்டோடு போங்க. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கரடு முரடான பாதையில் நடக்கணும்னு கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ நம்ம கார்டியக் ஹெல்த்துக்காகவோ உடம்பு ஹெல்த்துக்காகனா சமமான தரத்தில் நடக்கலாம். நம்ம வந்து கரடு முரடாக எடுக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பீடாக ஓடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாகிங்லாம் தேவையில்லை. நம்ம எல்டர்லி பீப்புள், மிடில் ஏஜ்னா நம்ம நார்மலாக ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணாலே போதும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஹார்டு சர்ஃபேஸில் நடந்தால் சில பேருக்கு முட்டு வலி வரும். அந்த ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் லான்ஸ் இருந்தால் லானில் நடக்கலாம், மண் இருந்தால் மண்ணில் நடக்கலாம், கிராஸ் இருந்தால் கிராஸில் நடக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யலாம், கொஞ்சம் அந்த மூட்டு தேய்மானம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் நமக்கு கிடைக்கும், தைரியமாக நம்ம நடக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு நடக்கிறவங்கன்னா நம்ம ஷூஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வாக்கிங் ஷூஸ்னே நமக்கு தனியாக கிடைக்குது. ஸோ வாக்கிங் ஷூ போட்டு நடக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும். ஸோ அதனாலேயும் மூட்டில் அதிகமாக அந்த ப்ரெஷர் வராமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கும் சில டெக்னிக்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு தாராளமாக டெய்லி நம்ம என்ன செய்யலாம், 20 to 30 மினிட்ஸுங்கிறது வாக்கிங் போகலாம். மூட்டு தேய்மானம் இல்லாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. மூட்டு தேய்மானம் இருக்கவங்க அவங்க ஸ்டேஜை பொறுத்து வாக்கிங் போங்க. இப்போ சில பேர் உங்கள் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் அளவுக்கு உங்களுக்கு மூட்டு ரொம்ப தேஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் ஸ்லோ வாக்கிங் பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், வீட்டு பக்கத்துலேயே பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் ரோட்டில் அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும், ரோடு சரியில்லாமல் இருக்கும், ஏதாவது தட்டி கீழே விழுந்துட்டிங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிரும். அப்போ மூட்டும் நம்ம சரி பண்ண முடியாது, எலும்பு முறிவும் சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு ப்ரிவென்ட் எ ஃபால். ஸோ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அந்த பேலன்ஸ் படி என்ன செய்யணும், நம்ம நடக்கணும். ஸோ வாக்கிங் போகிறது தப்பு இல்லை, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மூட்டு தேய்மானம் அடைஞ்சவங்க உங்கள் ஏஜையும் உங்களுடைய ஓவரால் ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மூட்டு தேய்மானம் அடைஞ்ச அளவையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிதமான அளவில் நடங்க. மற்றபடி உள்ள மீதி எக்ஸசைஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எப்படினாலும் நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே நமக்கு உடம்புக்கும் நம்முடைய மூட்டுக்கும் நமக்கு வந்து பலன் அளிக்கக்கூடியது தான். அதனால் வந்து வாக்கிங் போகிறது வந்து மூட்டு தேய்மானவங்களுக்கு அடைச்சது தப்பு இல்லை. ஒன்லி திங் அது மிதமான அளவில் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.